ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம ஹசீன் தில்ருபா படத்தோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். போன பார்ட்ல படத்தோட கிளைமேக்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கொண்டாந்து வச்சு படத்தை முடிச்சிருப்பாரு டைரக்டர். ஆனா இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ட்விஸ்ட் மழையா பெய்ய போகுது. ஒரு ட்விஸ்ட நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள அடுத்த ட்விஸ்ட் வந்து நிக்குது. படத்தோட ஒன்லைன்ல இல்லாம ஸ்ட்ரைட்டா படத்துக்கே போயிருவோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஆக்ரா சிட்டி தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு நைட் டைம்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில நம்ம படத்தோட ஹீரோயினான ராணி எதையோ பார்த்து பயந்து ஓடி வரா. அப்படி ஓடி வரவ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறா. அங்க போய் என் புருஷன் என்ன கொன்றுவான், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகி 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. டிவில பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. யமுனை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால டேம் உடைஞ்சு அந்த டேம்ல இருந்த முதலைகள்லாம் ஆற்று வெள்ளத்துல அடிச்சு ஊருக்குள்ள வந்துருச்சு. இதனால ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, யாரும் ஆத்து பக்கம் எல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு அபிமன்யுன்னு ஒருத்தன் வரான். ஒரு சின்ன கிளினிக்ல கம்பவுண்டரா இருக்கான். இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆன்டிக்கு இன்சுலின் போடுறதுக்காக வரான். அவன் இன்சுலின் போடுறதுக்காக மட்டும் வரல, இந்த வீட்டுல இருக்கிற ராணிய சைட் அடிக்கிறதுக்காகவும் தான் வரான். அவன் வந்து நிக்கும் போதே கரெக்டா ராணியும் மேல இருந்து வரா. ரொம்ப பிஸியா போன்ல பேசிக்கிட்டு விக்கு வச்ச டால் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரா. அவ வந்து ஒரு பார்லர் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு வரா. அங்க பிரைடல் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிருக்கும். அந்த விஷயமா போன்ல பேசிக்கிட்டே அந்த டாலை விட்டுட்டு போயிடுறா. உடனே இந்த அபிமன்யு என்ன பண்றான்னா, இந்த டாலை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டாலை எடுத்துட்டு வெளியில வரான். அவன் வர அவ ரிக்ஷால ஏறி கிளம்பி போயிடுறா. இவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். ஒரு வழியா ராணி வந்து இறங்குற இடத்துக்கே வந்துட்டா. அது வரைக்கும் இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வரான். அவ இறங்கி வந்து இதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்கன்னு கேட்டா, இல்ல நான் இங்க வேற பொருள் வாங்க வந்தேன், அப்படியே இதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்லர்ல இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப எமர்ஜென்சி, உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு ராணி வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவ அங்க ஒர்க்க பாத்துக்கிட்டே இங்க அபிமன்யு வெயிட் பண்ண சொன்னதை அவன் மறந்துடுறா. இவனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் இவ ஜன்னல் வழியா அவனை பாக்குறா. பார்த்ததும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு ஓடி வரா. சாரி ரொம்ப பிஸியா இருந்ததுனால உங்களை வெயிட் பண்ண சொன்னதே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சாயந்தரம் என் கூட படம் பார்க்க வரீங்களா அப்படின்னு கேட்டுறான். இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே ராணியோட ஃபேஸ் 1000 வாட்ஸ் பல்ப் எரியற மாதிரி ரொம்ப பிரைட்டா ஆகுது. அதுக்கு காரணம் அந்த மலையில கொடை பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவான ரிஷு நடந்து வரான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 பேரும் தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, வந்தவங்க இந்த ஆக்ரா சிட்டில தான் குடியேறி இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா இல்லாம தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப மீட் பண்ணிப்பாங்க, ஆனா நேருக்கு நேரா சந்திச்சு பேசிக்காம நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி பேசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்பவும் கிட்ட போறாங்க. 2 பேர்த்தோட கை மட்டும் உரசிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவனோட கை வந்து டூப்ளிகேட் கை, ஏன்னா அவன் கை வெட்டி இல்லையா, அதனால டூப்ளிகேட் கை வச்சிருக்கான். ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு டிராவல் ஏஜென்சி மூலமா தாய்லாந்து போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கறதா இவங்களோட பிளான். ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவ இங்க பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கா. இங்க ரிஷு வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ராணிக்கு எப்படி அபிமன்யு இருக்கானோ அதே மாதிரி ரிஷுவுக்கு அவன் தங்கி இருக்கிற வீட்டு ஓனர் பூனம்ங்கிற ஒரு பொண்ணு அவனுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் வந்து இடிக்கிறது உரசுறது அப்படிங்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்லர் மூலமா சம்பாதிக்கிற காசெல்லாம் ராணி என்ன பண்றானா, ஒரு கடை மாதிரி கடையா போட்டோஷாப்பா தெரியல அங்க கொண்டு போய் வைக்கிறா. இவன் பின்னாடியே வந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு போயிடுறான். இப்படி இவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் ஒரு டிராவல் ஏஜென்சில கொடுத்து பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணி தாய்லாந்து போறதுதான் இவங்க பிளான். இப்ப அடுத்த நாள் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கிறவங்க 2 பேரும் தனித்தனியா உட்காந்துக்கிட்டு போன்ல யாருக்கிட்டே பேசுற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ராணி என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நைட்டு அங்கிள் ஆண்டி வெளியில போயிருவாங்க, நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அன்னைக்கு நைட்டு ரிஷுவும் ராணியோட வீட்டுக்கு போறான். இங்க நம்ம அபிமன்யு நாளைக்கு சாயந்தரம் படத்துக்கு வான்னு சொல்லிருப்பான்ல, அதனால அவன் தியேட்டர் வாசல்ல மொத்த டிக்கெட்டையும் ஒரே ஆள வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் ராணி வரவே இல்ல. ராணி தான் அங்க நம்ம ஹீரோவோட இருக்கால, இவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறான். அடுத்த நாள் ராணியோட வீட்டுக்கு தக்காளி பையோட வரான். என்னப்பா இவ்வளவு தக்காளி வாங்கிட்டு வந்திருக்குன்னு அந்த ஆண்டி கேக்குறாங்க. அதுக்கு அவன் தியேட்டர் வாசல்ல சீப்பா வித்துச்சு ஆண்டி, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்பதான் ராணிக்கு ஞாபகம் வருது, இவன் நம்மள படத்துக்கு வர சொல்லியிருந்தானே அப்படின்றது. சாரி நீங்க கூப்பிட்டதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை சாயந்தரமாவது என் கூட படத்துக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே ஷாக்காகி போய் நிக்கிறா. இதை அடுத்த நாள் ராணி ரிஷு மீட் பண்ணக்குள்ள ரிஷு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல ராணியோட ஹேண்ட் பேக்கை ஒருத்தன் புடுங்கிட்டு ஓடுறான். ரிஷுவும் அந்த திருடனை துரத்திட்டு ஓடுறான். அப்படி ஓடுறவன் எதையோ பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வளைஞ்சிட்டு வந்துடுறான். ராணிக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவன் இப்படி திரும்ப ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கிஷோர் நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் டிரான்ஸ்பர் ஆகி வேற சிட்டிக்கு வந்திருப்பாருல, அவர் இங்க ஆக்ராவுக்கு தான் வந்திருப்பாரு, இங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னா இவளும் பயந்து வீட்டுக்கு போயிடுறா. ஆனா இன்ஸ்பெக்டர் கிஷோர் எப்படியோ இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே வந்துடுறாரு கையில ஹேண்ட் பேக்கோட. ராணி என்ன சொல்றானா, பரவாயில்லையே எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பேக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு
கிஷோர் என்ன சொல்றாரு, என்ன பண்றது மேடம், சில விஷயங்களை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறது கடவுளோட உத்தரவு, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு தினேஷ் பண்டித் எழுதின கதைய நானும் படிச்சேன். அந்த கதையில காதலிக்காக தன்னோட கையவே வெட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களுக்கும் போலீஸுக்கும் தான் இறந்ததா காமிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கான்ல, கிரேட் இல்ல, கதை சூப்பரா இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இன்ஸ்பெக்டர் கிஷோர் வந்து ராணிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு டைம் ராணியும் ரிஷுவும் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருப்பாங்க. ஆனா ஆளுக்கு ஒரு திசையில உட்காந்து இருப்பாங்க. அவன் இந்த லாஸ்ட்ல உட்காந்துருப்பான், ராணி இந்த லாஸ்ட்ல உட்காந்துருப்பா. இப்படி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க படத்தை பார்க்கல. இவங்க ரெண்டு பேருமே பார்த்து ஜாடமாடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரிஷுவை காணோம். என்ன ரிஷுவை காணோம், எங்கடா போயிட்டான்னு சுத்தி சுத்தி பாக்குறா. பார்த்தா மேல இன்ஸ்பெக்டர் கிஷோர் உட்காந்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தான் ரிஷுவும் எந்திரிச்சு ஓடிட்டான். அவனோட சிம் கார்டையும் எடுத்து உடைச்சு போட்டுறான். இவளும் வீட்டுக்கு வந்தவ போன் பண்ணி பாக்குறா, எங்கெங்கயோ தேடி பாக்குறா. இவளால கான்டாக்ட் பண்ணவும் முடியல, பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. 2 நாளா இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்லர் முன்னாடி ஒரு குப்பை வண்டி ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கு. எதுக்கு ரொம்ப நேரமா அந்த வண்டி இங்க நிறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த வண்டியில ஒரு விஷயத்தை நோட் பண்றா. தினேஷ் பண்டித் கதையில இருக்கிற சில வரிகள்லாம் அந்த வண்டியில எழுதிருக்கு. அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு சந்தோஷம். உடனே ஓடி போய் அந்த வரிகள் எழுதியிருக்கிற சாப்டர் எடுத்து ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறா. அதுல இருக்கிற குழுவை வச்சு அவன் எங்க வர சொல்லிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா இவனும் போன் பண்றான். ரொம்ப டென்ஷனா பேசுறா. நீ என்ன பண்ற ரிஷு, எங்க போன, ஏன் போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, உன்கிட்ட பேசாம என்னால 2 நாளா இருக்க முடியல தெரியுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ரிஷு என்ன சொல்றானா, நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படியும் இன்ஸ்பெக்டர் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதனாலதான் நான் சிம் கார்டை உடைச்சு போட்டுட்டேன், எப்படி நம்ம பேசுற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, அதனாலதான் நான் சிம் கார்டை உடைச்சு போட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சு உன்னை நாளைக்கே கூட விசாரணைக்கு கூப்பிடலாம், ஆனா அவங்க கிட்ட நீ பயத்தை மட்டும் காமிக்காத, உன் மூஞ்சில பயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பயத்தை மட்டும் மூஞ்சில காமிக்காம தெளிவா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அவளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போனா இன்ஸ்பெக்டர் கிஷோர் தான் ராணி விசாரணை பண்றாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, வர்மாங்கிற ஒருத்தர்கிட்ட ரொம்ப நாளா ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்திருக்கீங்க, இப்போ ஒரு 2-3 நாளாவே அவர்கிட்ட பேசுறது இல்ல, யார் அவரு, உங்க ஃப்ரெண்டா லவரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதாவது ரிஷு வந்து வர்மாங்கிற ஒருத்தர் போன் நம்பர்ல இருந்து தான் இவன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கு ராணி என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு பொண்ணு போன் பண்ணி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அவன் ஒய்ஃப்னு சொல்லி சொன்னான், அதனாலதான் அவன்கிட்ட பேசுறதை நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த இடத்துல தினேஷ் பண்டித்தை பத்தியும் சொல்றாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி தினேஷ் பண்டித் அப்படிங்கிற ஒருத்தரை இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கதையே எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் எழுதின கதை எல்லாத்துலயுமே போலீஸ் தோத்து போற மாதிரியான முடிவு தான் இருந்திருக்கும். அவரால் செயல்ல காட்ட முடியலனாலும் அவரோட பேனா மூலமா போலீஸை பழி வாங்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல புதுசா ஒரு ஆபீசர் வராரு. அவர் தான் இனிமே இந்த கேஸை விசாரிக்க போறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தினேஷ் பண்டித் இறந்து பல வருஷம் ஆகுது, ஆனாலும் இன்னமும் இந்த புக் எல்லாம் பப்ளிஷ் ஆயிட்டு தான் இருக்கு, அதுதான் எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் வந்து ரிஷுவுக்கு சொந்தக்காரர் தாங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது நீலோட சித்தப்பா இறந்து போனால, நீல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்து போனால அவனோட சித்தப்பா, சொந்த அண்ணன் பையன், எங்களுக்கு உயிருக்கு உயிரா இருந்தான், அவனோட கேஸ நான் முடிக்காம விட மாட்டேன், கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஆக்ரா சிட்டில ஃபேமிலியும் விட்டுட்டு புருஷனும் இல்லாம தனியால ஒரு பொண்ணு எப்படி உன்னால இருக்க முடியும், கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆக்ராவில நீ ரிஷு கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, உன்னால தனியா இங்க இருக்க முடியாது, கண்டிப்பா நீ ரிஷு கூட தான் இருக்குங்கிற மாதிரி ஆணித்தனமா அடிச்சு சொல்றாரு. அதுக்கு அவ இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற, நான் ஒரு மாடர்ன் இண்டிபெண்டன்ட் உமன், என்னால தனியா இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ரிஷு ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்தே தெரியும், பார்க்கதான் அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனா பயங்கர புத்திசாலி, உன் ரிஷு கிட்ட போய் மோண்டு சாச்சா வந்துட்டான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ராணியும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவளை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு டீம் வந்து அரேஞ்ச் பண்றாரு. அங்க இருக்கிற ஏரியாவில ரிஷுவோட போட்டோ காமிச்சு இவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து ரொம்ப கெடுபடியா அந்த ஏரியா ஃபுல்லா விசாரணை பண்றாங்க. அதே மாதிரி அந்த டிராவல் ஏஜென்சி ஓனரையும் போய் தூக்குறாங்க. இப்ப கடைசியா ரிஷு தங்கியிருந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு அங்க ஹவுஸ் ஓனரான இந்த பூனம் பொண்ணு கிட்ட போய் விசாரணை பண்ண போறாங்க. ரிஷுவோட போட்டோ காமிச்சு இவரை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரிஷு கிட்ட என்ன சொல்றானா, வெளியில போலீஸ் வந்திருக்காங்க, இந்த ஆளை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க, நான் பாக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ சொல்ற மாடுலேஷனே பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு, நான் உன்ன போலீஸ்ல காட்டி கொடுக்காம காப்பாத்துறேன், நான் கேட்டதெல்லாம் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப வெளியில வந்து போலீஸ் கிட்ட, இல்ல சார் நான் இவரை பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டே ராணி பாக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு செவரெல்லாம் ஏறி குதிச்சு வரான். இங்க வந்து அவட்ட பேசிட்டு இருக்கும் போது போச்சு, எல்லாம் போச்சு, அந்த டிராவல் ஏஜென்சி ஓனரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச பணம், நம்மளோட உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு, இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி நம்ம தாய்லாந்து போறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ராணி என்ன சொல்றா, சிறுவா நம்ம உடனே ஓடிடலாம், எங்கேயாவது ஓடிடலாம், போலீஸ் கண்ணில் மாட்டாம தப்பிச்சு எங்கேயாவது ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ரிஷு வந்து, எனக்கு மோண்டு சாச்சாவை சின்ன வயசுல இருந்து தெரியும், ஒரு விஷயத்த அவர் பிடிச்சாருன்னா ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு, நம்ம ஓடி போயிட்டாலும் கண்டிப்பா அவர் நம்மளை கண்டுபிடிச்சு சுட்டு கொன்னுடுவாரு,
பாரு, எப்படி என்ன ஒரு நாள்ல நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணதான் போறாங்க. அதனால நானே போய் உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுறேன். உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி நான் சரண்டர் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ராணிக்கு கோவம் வருது. நம்ம ஜுவாலாப்பூர்ல இருந்து ஆக்ராவுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு தான் வந்தமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக உன் கையெல்லாம் வெட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து வந்தாரு இந்த மோண்டு சாச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயமா தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கீழே அபிமன்யு வந்திருப்பான். ராணி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ராணிக்கு ஒரு ஐடியா வருது. ரிஷோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அப்படியே இந்த சீன் கட் ஆகி அபிமன்யு கேட்டிருப்பான்ல ராணி கிட்ட, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படத்துக்கு போலான்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. இப்ப அந்த தியேட்டர் வாசல்ல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொடையை பிடிச்சிக்கிட்டு பூங்கொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இவ்வளவு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து அவங்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுறா. அவன் என்ன வேணா நான் சொல்லுவான், அவன் இததானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த நாள் ஒரு கோயில்ல ராணி ரிஷுவும் மீட் பண்ணும்போது ரிஷு என்ன சொல்றான், இந்த ஐடியா எல்லாம் சரியா வராது, நமக்கு நடுவுல திரும்பவும் இன்னொருத்தன் வர்றது எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிஷு சொல்றான். ஆனா ராணி என்ன சொல்றானா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம், நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம எந்திரிச்சு போயிடுறான். அடுத்து இவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அந்த கல்யாணத்துல கூட மத்தவங்க முன்னாடி இவ சந்தோஷமா இருக்காளே தவிர உள்ளுக்குள்ள ரிஷுவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மோண்டு சாச்சாவும் இன்ஸ்பெக்டர் கிஷோரும் வந்திருக்காங்க. எப்படியும் ரிஷு இங்க வருவான், நம்மள அவனை புடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணமும் முடிஞ்சிருது. ஆனா ரிஷு வரலையேன்னு சொல்லி ஏக்கமா பாத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பேண்ட் வாதிய கும்பல்ல இவனும் அங்க நின்னுகிட்டு இருப்பான். அவனை பார்த்ததும் அழுகுறா, இவனும் அங்க அழுகுறான். அந்த மோண்டு சாச்சா கூட ஒரு கட்டத்துல யாரும் அங்க நிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். அவரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாரு. அதுக்குள்ள ரிஷு எஸ்கேப் ஆயிரும். அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அங்க ஃபர்ஸ்ட் நைட்ல எதேதோ சொல்லி அவங்ககிட்ட சமாளிச்சு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ராணி என்ன கேக்குறானா, உங்களுக்கு தினேஷ் பண்டித தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அபிமன்யு தெரியாதுன்னு சொல்றான். என்ன பாக்குறதுக்கு முன்னாடி ரிஷுவுக்கு கூட தினேஷ் பண்டித பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரியா போயிடுது. இப்ப கூட நீங்க அவரை பத்தி தான் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ராணி வந்து, அவர் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்காரு, எப்பவும் அவர் நினைப்பு எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. உடனே என்ன சொல்றான்னா, காதல்ங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல 3ஆவது ஒரு ஆள் வந்தா நம்ம பரமபதம் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அபிமன்யு வந்து அவனை பத்தி அவன் யாரு என்னங்கிற விஷயத்த சொல்றான். அதாவது அவன் 7 வயசா இருக்கும் போதே அவனோட பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட சித்தப்பா வீட்டுல தான் வளர்ந்திருப்பான். அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போது சித்தப்பா சித்தி அவனோட 2 குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் தனி மரமா இருப்பான். அந்த வீட்டுல தனியால இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போய்கிட்டு வீட்டுக்கும் வந்துகிட்டு இப்படியே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கே அது ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகி தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பான். அந்த சமயத்துலதான் அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு ராணி வந்திருப்பா. அவளை பார்த்ததும் அவனுக்கு புதுசா ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அதனால அந்த தற்கொலை எண்ணமே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ராணியை பாக்குறதுக்கு அடிக்கடி அவங்க வீட்டுக்கும் போயிருந்திருப்பான். அபிமன்யோட ஸ்டோரியை கேட்டதும், ஐயோ இந்த மனுஷனுக்கு நம்ம துரோகம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ராணிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்படியே ஒவ்வொரு நைட்டும் சரக்கு அடிச்சுட்டு எதையாவது ஒண்ணு பேசி பேசி தட்டி கழிச்சுட்டே இருப்பா. இதுக்கு நடுவுல ரிஷு அப்பப்ப பீஸா டெலிவரி பண்ற மாதிரி வந்து ராணியை பார்த்துட்டு போறான். இங்க ரிஷுவை வந்து அந்த பூனம் ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா. போலீஸ காரணமா வச்சே ரொம்ப அவங்கிட்ட க்ளோஸா வர்றா. ஒரு கட்டத்துல அவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா போகும்போது ராணி அத தூரமா இருந்து பாத்துக்கிறா. அவ பாக்குறாங்கிறத ரிஷுவும் பாத்துறான். உடனே அந்த இடத்த விட்டு தூரமா நகர்ந்துக்கிறான். அதுக்கு அந்த பூனம் என்ன கேக்குறானா, ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க, எனக்கு கால் இல்ல உங்களுக்கு கை இல்ல, 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா சூப்பரா இருக்கும்ல, எனக்கு எப்படி கால் போச்சு தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக தான் நான் 2வது மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனும் உடனே வெளியே வந்துடுறான். ஏன்னா ராணி வந்து பாத்துட்டு கோவமா போயிருக்கால. இங்க வெளியில வந்தா அவன் செவுத்துல ஏதோ எழுதி வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு மீட் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா, நான் இங்க தினமும் ஒவ்வொரு நைட்டும் அபிமன்யு கூட பரமபதம் விளையாண்டுட்டு இருக்கேன், நீ இங்க அந்த பூனம் கூட க்ளோஸா இருக்கியா, இதுக்கு தான் நான் அபிமன்யு கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அப்படிங்கிற மாதிரி ராணி கேக்குறா. அதுக்கு ரிஷு வந்து, நானா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நான் தான் வேண்டாம் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை வச்சு 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் எல்லாம் வருது. 2 பேருமே கோவமா போயிடுறாங்க. அந்த டென்ஷன்ல என்ன பண்றா, அன்னைக்கு நைட்டு அபிமன்யு வர்றதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிட்டு இருக்கா. அவன் வந்து, என்னங்க இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவ ஆல்ரெடி நல்லா குடிச்சிட்டு செம போதையில இருக்கா. அந்த போதையில ரிஷு கிட்ட பேசுறதா நினைச்சு, நீ என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு ரிஷு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறா. இவனுக்கு அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. சரி இவ போதையில இருக்கான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். அவளும் நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறா. அவகிட்ட அபிமன்யு வந்து போனை கொடுத்து, நீங்க உடனே ரிஷுக்கு போன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஒரு ராட்டினத்துல 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அபிமன்யு என்ன சொல்றானா, உங்களை இன்னும் கொஞ்ச நாள்ல தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கிறது என்னோட வேலை, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நான் உங்களை அனுப்பிச்சு வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரிஷு வந்து என்ன கேக்குறான், உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு அக்கறை, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரிஷு கேக்குறான். அதுக்கு அபிமன்யு என்ன சொல்றானா, இதெல்லாமே நான் ராணிக்காக தான் பண்றேன், ஏன்னா ராணி மேல நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன், அவங்களுக்கு என் மேல காதல் இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அவங்க இதயத்துல ஒரு மூலையில என் மேல அவங்களுக்கு
காதல் வந்துராதா அப்படிங்கிற ஒரு அல்பாசையில தான் இதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ரிஷு வந்து இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 2-3 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. ஏன்னா ராணி மனசுல முழுக்க முழுக்க நான் தான் இருக்கேன், அவளுக்காக நான் கையெல்லாம் வெட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு ரிஷு வந்து எப்படியாவது போலீஸ் கண்ணுல மாட்டாம அந்த பூனம் கிட்ட இருந்தும் காப்பாத்தி கொண்டு வந்து அபிமன்யோட கிளினிக்லயே தங்க வைக்கிறான். நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ரிஷுவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பும் போது ராணி வந்து நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அபிமன்யு இல்ல நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும், போலீஸ் உங்களை மோப்பம் பிடிச்சிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நீங்க இங்கே இருக்கிறதா சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நாம இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு தானே துரோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம், ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நிஜமாவே ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நிஜமாவே ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா கடைசியா ஒரு வாட்டி என் கூட படம் பார்க்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ராணியும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், ஃபர்ஸ்ட் உங்க புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், அப்புறமா வந்து என் பொண்டாட்டியை நான் படத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். இங்க ரிஷு இருக்கிற இடத்துல யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. போய் ஓபன் பண்ண அந்த பூனம் பைத்தியம் வந்து நிக்குது. உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்டா, என்னை விட்டு விலகி போலான்னு நினைச்சீங்களா, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ என்ன எதிர்பார்த்து வந்தாலோ அதை கொடுத்துட்டு நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். அவளை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. போய் திறந்தா வேற யாரோ வந்து நிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த சீன் கட் ஆகி அபிமன்யு வரான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு. அவன் உள்ள வந்த உடனே ஏதோ பயங்கரமா மோப்பம் பிடிக்கிறான். மோப்பம் பிடிச்சிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்காங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ரிஷு வந்து பூனம் பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றான். பூனம் வந்து இவ்வளவு லவ் டார்ச்சர் பண்றது, போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளாக்மெயில் பண்றது, இப்படி எல்லா விஷயத்தையும் பூனம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அபிமன்யு என்ன சொல்றானா, பூனம் தான் உங்க மேல இவ்வளவு பைத்தியமா இருக்காங்கல்ல, நீங்க ஏன் ஒரு யூ டர்ன் எடுத்து பூனம் கூட போயிடக்கூடாது, நான் இங்க ராணி கூட சந்தோஷமா இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி அபிமன்யு சொல்றான். இதை கேட்டதும் ரிஷுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. உடனே அவன் என்ன சொல்றான், ஐயோ இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க உடனே கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி நீங்க சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கீழே ஒரு கால் அடி மண் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இங்க லல்லன் வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். வீட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி என் கூட படத்துக்கு வான்னு சொல்லிருப்பால, ரிஷுவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் ராணிய வெளியில கூட்டிட்டு போயிருப்பான். படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தான்ல, படத்துக்கு கூட்டிட்டு போகாம போட்டிங் கூட்டிட்டு போறான். இப்ப அந்த சீனையும் ரிஷு கிட்ட பேசுற சீனையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இந்த இடத்துல அபிமன்யு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறான் பாருங்க. ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவங்க சித்தப்பா வந்து அப்பாவோட பிசினஸ் ஏமாத்தி புடுங்கிட்டு இருந்திருப்பாரு, அதனால அவங்க அப்பாவும் அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. துரோகம் பண்றவங்களை கண்டாலே பிடிக்காதாமா, அதனால அவங்க சித்தப்பா கூடவே போய் இருந்து அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற அந்த லல்லன் கிட்ட சொல்லி விஷப்பாம்பை புடிச்சிட்டு வந்து அவங்க சித்தப்பா ஃபேமிலி எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருப்பான். இந்த விஷயத்தை தான் ரெண்டு பேர்த்திட்டையுமே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ரிஷு வந்து இவனால நமக்கும் ராணிக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அபிமன்யு வந்து அவனை புடிச்சு தள்ளி விட்டு ரூமையும் லாக் பண்ணிட்டு போயிடுறான். ரிஷு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியா கதவையும் உடைச்சு வெளியில வந்துடுறான். இங்க அபிமன்யு போட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு ராணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள வந்தவன் இன்னொரு ட்விஸ்ட கொடுக்கறான். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை ஒண்ணு ஓபன் பண்றான் பாருங்க. அந்த கபோர்டு ஃபுல்லா தினேஷ் பண்டித் எழுதின புக்ஸ் தான் இருக்கு. ஆரம்பத்துல அவன் சொல்லிருப்பான் தினேஷ் பண்டித் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா இங்க அவர் எழுதின புக்கு ஃபுல்லா இங்க அடுக்கி வச்சிருக்கான். அப்ப என்ன சொல்றான்னா, நீங்க வந்து தினேஷ் பண்டித் கதையில இருக்கிற ரசோலிங்கிற கதையை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணீங்க, ஆனா நான் பாம்பின் பழிவாங்கும் படலம்ங்கிற கதையை வச்சு என் சித்தப்பா ஃபேமிலி போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசுறான். உங்களை முதல்ல கிளினிக்ல பாக்கும்போது கூட உங்க கையில தினேஷ் பண்டித் புத்தகம் இருந்ததை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு நீங்க தான் பொருத்தமான ஆளுன்னு தோணுச்சு அப்படின்னு ராணி கையை புடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கான். ராணி வந்து அவனோட புடியில இருந்து கையை எடுக்க நினைக்கிறா. இதனால கோவமான அபிமன்யு என்ன பண்றான், அவளை புடிச்சு தள்ளி விட்டுறான். அவளும் ஒரு டேபிள் மேல போய் விழுந்து இடிச்சுக்கிறா. அதுக்கு அப்புறமா தான் இவன் மலையில நனைஞ்சுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷன் என்ன கொன்றுவான், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லியிருப்பா. அப்ப அந்த மோன்ட்டு சாச்சா வந்து கேக்குறாரு, உன் புருஷன் எதுக்கு உன கொலை பண்ணணும் என்ன ஏதுன்னு கேக்குறாரு. அதுக்கு ராணி என்ன சொல்றான்னா, அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு சைக்கோ, அவனோட சித்தப்பா ஃபேமிலி மொத்தமே பாம்பை வச்சு கொலை பண்ணிருக்கான், அவன் ஒரு சைக்கோ, அவன் தயவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, வெளியவே விட்டீங்கன்னா அவன் கொன்றுவான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஏன் முன்னாடி தானமா இருக்க, அப்புறம் போய் அவன் யார கொல்ல போறான் அப்படின்னு கேட்டா அப்பதான் ரிஷுவை பத்தி எல்லாத்தையும் சொல்றா. சரி ஓகேன்ட்டு எல்லா போலீஸும் போறாங்க. அந்த அபிமன்யோட வீடு, அவனோட கிளினிக் எல்லாமே போய் செக் பண்றாங்க. அங்க போனா யாருமே இருக்க மாட்டாங்க, வீடு ஃபுல்லா தேடி பார்ப்பாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் கிஷோர் கண்ணுக்கு தினேஷ் பண்டித் புக்ஸ் எல்லாம் கண்ணுல மாட்டுது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துலயும் தினேஷ் பண்டித் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த டைம்ல ஒரு போன் வருது இன்ஸ்பெக்டர் கிஷோருக்கு. ஆத்தங்கரையில 2 டெட் பாடி இருக்கிறதா தகவல் வந்திருக்கும். உடனே இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க செத்து போய் கிடக்கிறது வேற யாரும் இல்ல, பூனம் பொண்ணும் அபிமன்யும் தான் இறந்திருக்காங்க. அந்த இடத்துல அபிமன்யோட சூட் கேஸ், ஐடி கார்டு, அப்புறம் பூனமோட வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் அங்க இருக்குது. இதை வச்சுதான் இறந்து போனது அபிமன்யுவும் பூனம்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால இந்த கொலை கேஸ் வந்து அப்படியே
ராணி மேலதான் திரும்புது. அபிமன்யுவையும் பூனமையும் கொலை பண்ண காரணத்துக்காக அவளை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட லத்திய கொடுத்து நீங்க அவளை எப்படி வேணாலும் அடிங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ அவளை அடிச்சு அவகிட்ட இருந்து உண்மையை வர வைங்கன்னு சொல்லிட்டு லத்தியவும் எடுத்து கொடுக்குறாரு. அங்க போன ராணி என்ன சொல்றானா, என் மேல கை வச்சிங்கிறது ரிஷுவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எனக்காக கையை வெட்டிக்கிட்டவன் உங்க தலையை எடுக்க கூட தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதும் மோன்டு சாச்சா என்ன ஐடியா பண்றாரு, இவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறதா நியூஸ்ல போட்டு எப்படியாவது ரிஷு கேட்டானா ஆட்டோமேட்டிக்கா ரிஷு வந்து சரண்டர் ஆயிடுவான் அப்படிங்கிற பிளான் போட்டு அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. இது அப்படியே நியூஸ்லயும் வருது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரிஷுவும் அந்த நியூஸை பாக்குறான். அதை பார்த்துட்டு உடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், ஒரு 3 நாள் கழிச்சு நைட்டு 8 மணிக்கு ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட நான் வந்து சரண்டர் ஆகிறேன், நான் சரண்டர் ஆகும்போது ராணியும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரணும், அப்படி வரும்போது ராணி தனியா நடந்து வரணும், கூட யாரும் வரக்கூடாது, அப்பதான் நான் வந்து அவளுக்கு எந்த அடியும் படலங்கிறத நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ரிஷு சொன்ன அந்த ரயில்வே பிரிட்ஜை செக் பண்றதுக்காக மோன்டு சாச்சா முன்னாடியே போறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு டவுட் வருது, அவன் எதுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணான், ஏதோ ஆத்துல குதிச்சு தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஏட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, வெள்ளப்பெருக்குல அடிச்சிட்டு வந்த முதலைகள்லாம் இந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே தான் அதிகமா இருக்கு, அப்படி அவன் தப்பிக்கலான்னு பிளான் பண்ணி ஆத்துல குதிச்சாலும் அவன் உயிர் பிழைக்க சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏட்டு சொல்றாரு. ரிஷு சொன்ன மாதிரியே அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு ராணியை கூட்டிட்டு போலீஸ் எல்லாம் வராங்க. மோன்டு சாச்சா பக்காவா பிளான் பண்ணிருக்காரு. பிரிட்ஜ்ல 2 பக்கமும் சீல் பண்ணி அவனை தப்பிக்க விடாம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காரு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரிஷு வரான். ரிஷு வந்ததுக்கு அப்புறம் ராணியை அவங்கிட்ட அனுப்புறாங்க. அவளுக்கு வேகமா போய் ரிஷுவை கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ சரண்டர் ஆகக்கூடாது, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம், நீ சரண்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. மோன்டு சாச்சா உடனே போய் பிரிட்ஜை லாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி எல்லா போலீஸும் வந்து பிரிட்ஜ்ல 2 சைடும் லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் குரூப்ல இருந்து ஒரு போலீஸ் மட்டும் ரிஷுவை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஏன் வராரு, எதுக்கு வராருன்னு எதுவுமே புரியல. இங்க மோன்டு சாச்சாவுமே குழப்பமா யாரு இவன், அவன் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ஏட்டு வந்து ரெட்டை கொலை நடந்துச்சுல்ல ஆத்தங்கரையில, அந்த டெட் பாடியோட டிஎன்ஏ மேட்ச் ஆகல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. அப்பதான் அங்க நடந்து வர்றது யாருங்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. சாட்சாத் அபிமன்யுவே தான். ரிஷு பக்கத்துல வந்ததும் வாக்கி டாக்கி மூலமா போலீஸ் கிட்ட யாராவது என்ன பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க 2 பேத்தையும் சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ முன்னாடியே ரிஷுவை பத்தி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கலாம்ல ராணி, ஏன் சொல்லல, எனக்கு ஏன் துரோகம் பண்ண, என்னால துரோகத்தை தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராணியை ஷூட் பண்ண போறான். ரிஷு உடனே அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அபிமன்யுக்கும் ரிஷுவுக்கும் ஒரு சின்ன ஃபைட் வருது. உடனே 2 பக்கமும் இருக்கிற போலீஸ் எல்லாம் உங்களை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. கீழே கிடக்கிற கண்ணை ராணி போய் எடுத்துடுறா. அப்படி எடுத்துட்டு நிக்கும் போது தடுமாறி விட்டு பிரிட்ஜ்ல வந்து கீழே விழுந்துடுறா. அவளை காப்பாத்துறதுக்காக ரிஷு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அபிமன்யு வந்து ரிஷு கையை இறுக்கி பிடிச்சு அவளை காப்பாத்த விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க, இவங்க பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வர நேரத்துல இவங்க 3 பேருமே தடுமாறி விட்டு அந்த ஆத்துல விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான். எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. ஆத்துல முதலைங்க அதிகமா இருக்குதுங்கிறது தெரியும். இப்ப ஆத்துல விழுந்தவங்க கண்டிப்பா முதலைக்கு இரையா இருப்பாங்க, உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சுது, இந்த கேஸும் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மோன்டு சாச்சாவுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா ரெஸ்கியூ டீம் வர வச்சு அந்த தண்ணியில இறங்கி எல்லாம் சர்ச் பண்ண சொல்றாரு. அதே மாதிரி ரெஸ்கியூ டீம் வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் தேடி பாக்குறாங்க. அந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு முதலையும் பிடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முதலை, இந்த மாதிரி நிறைய முதலைங்க இந்த ஆத்துல அடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுல ஒரு முதலை தான் இப்ப பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ரிஷுவோட டூப்ளிகேட் கை இருக்குல்ல, அந்த கை அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் மோன்டு சாச்சாவுக்கு சந்தேகம் குறையாம இன்னமும் இந்த கேஸ பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. ராணியோட வீடு, பார்லர், ரிஷு தங்கி இருந்த வீடு, அபிமன்யோட வீடு, கிளினிக், இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரால் இந்த கேஸ விட்டுட்டு போக முடியல. ஏன்னா நீல் வந்து இவரோட சொந்த அண்ணன் பையன், இவங்க குடும்பத்தோட செல்ல புள்ள. அதனால எப்படியாவது இந்த குற்றவாளிகளை பிடிக்கணும், நீல் விஷயத்துல என்ன நடந்திருக்குங்கிறது அவருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு மும்முரமா இந்த கேஸ்ல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் விசாரிச்சதுல என்ன கண்டுபிடிச்சாரோ அதெல்லாம் அவங்க மேல் அதிகாரிங்க எல்லாரையுமே உட்கார வச்சு ப்ரொஜெக்டர் மூலமா அவர் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றாரு. 3 பேரும் சாகிறதுனால யாருக்கு லாபம்? 3 பேரும் மாட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்க. போலீஸ்ல மாட்டினா ஜெயிலுக்கு போயிருவோம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருக்காங்க. ஆத்துல குதிக்கிறது தான் அவங்க பிளானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லல்லன்ங்கிற ஒரு பாம்பாட்டி கிட்ட பாம்பு வாங்கிட்டு வந்துதான் அபிமன்யோட சித்தப்பா ஃபேமிலியை கொலை பண்ணிருப்பான். அதனால அந்த லல்லன் வந்து அப்பப்ப அவனை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த ரெட்டை கொலை நடந்த அன்னைக்கும் லல்லன் வந்து அபிமன்யு பாக்குறதுக்காக அவனோட கிளினிக் வந்திருக்கான். அதே மாதிரி பூனமும் அங்க வந்திருக்கா. அவளுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால நம்மளை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவங்க 2 பேரையும் பிளான் பண்ணி கொன்னுட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருப்பான். அன்னைக்கு நைட்டு அபிமன்யு ராணி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததும் அடுத்த 1/4 மணி நேரத்துல ரிஷு ஓடி வந்து அந்த வீட்டுக்குள்ள போறான். ரொம்ப நேரம் கழிச்சு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைம்ல ராணி திரும்ப அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே ஓடி வரா. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அவ போனதுக்கு அப்புறம் இங்க அபிமன்யுவும் ரிஷுவும் ஒரே பைக்ல
மேல ஏறி போறாங்க. இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மோன்டு சாச்சா பார்த்திருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேரும் பக்காவா ஏதோ பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க வேணும்னே அந்த ஆத்துல குதிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஆத்துல அவ்வளவு முதலைங்க இருக்குதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக அந்த ஆத்துல குதிக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக தான் இந்த கேஸ்ல நீ இவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்னதான் விசாரிச்சு குற்றவாளி என்ன பண்ணாங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு நீ கண்டுபிடிச்சாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவங்க தான் இறந்து போயிட்டாங்கல்ல, பேசாம இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடு, மீடியா பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மோன்டு சாச்சாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீலுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த நேரத்துல கேஸ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு கமிஷனர். வேற வழி இல்ல, கமிஷனர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க ஒரு அழகான இடத்துல தனிமையா இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுல நம்ம ராணியும் அபிமன்யுவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு டீச்சரா இருக்கா. இவன் வந்து ஒரு கிளினிக்க வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆத்துல குதிச்சன்னைக்கு இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு வந்திருப்பாங்க. ரிஷுவை முதல்ல சாப்பிட்டு இருக்கோம். என்னதான் இங்க அபிமன்யு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இவளால ரிஷுவை மறக்க முடியல. ரிஷுவை நினைச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கா. இவனும் ஏதோ பேசி பாக்குறான். அதுக்காக எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுறா. ஒரு நாள் ஸ்கூல்ல பசங்க கிட்ட உங்களோட ஹோம்ஒர்க் புக் எல்லாம் கொண்டாந்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பசங்களும் கொண்டாந்து நோட் எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி ஒரு நோட் எடுத்து கரெக்ஷன் பண்றதுக்காக எடுத்து ஓபன் பண்ணும்போது அந்த நோட்ல எதையோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி பீகார்ல ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல நீல் கேஸ கண்டுபிடிக்க முடியலையேங்கிற விரக்தியில கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா அப்படி இருந்துட்டு வருவோமேன்னு சொல்லி இப்படி ஊர் பக்கம் வந்திருப்பாரு. அந்த டைம்ல இவருக்கு ஒரு புக்கு கொரியரா வந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் கொண்டாந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாரோ ஒரு புக் அனுப்பியிருக்காங்க, அந்த புக்ல கூட முதல படம் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. உடனே இவரும் போய் அந்த புக்கை வாங்கி படிக்கிறாரு. இவரு படிக்க படிக்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. முதலைங்க நிறைஞ்ச ஆறுல இவங்க எப்படி போய் குதிச்சாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க அந்த ஆறுல குதிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த முதலைங்களுக்கு நிறைய கறி துண்டுகளை போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல கொஞ்சம் போடுறாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போக போக கறி துண்டுகளை அதிகப்படுத்தி போட்டுட்டு போறாங்க. அதாவது முதலைங்களுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு நிறைய உணவு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இன்னும் நிறைய அதிகமா உணவு கிடைக்கும் அப்படின்னு முதலைங்களோட மைண்ட் டைவர்ட் பண்ணி அந்த முதலைங்களை அந்த இடத்துல இருந்து டிராப் பண்ணி 10 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆத்துல குதிச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல வெளியில வரணுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கும் அங்க ஒரு ஹார்ட் பலூனை கட்டி வைக்கிறாங்க. மோன்டு சாச்சா படிக்கிற புக்ல வந்து இதுக்கு மேல சுவாரஸ்யமா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லவர்ஸ் பார்க்குக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அபிமன்யு கிளினிக்ல அவன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு போய் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு சீட் இருக்கு. அதே எடுத்து பார்த்தா லவர்ஸ் பார்க் வர சொல்லி எழுதிருக்கு. அபிமன்யும் லவர்ஸ் பார்க்குக்கு வரான். அங்க வந்தா ராணி நின்னுட்டு இருக்கா. அபிமன்யுவை பார்த்ததும் ராணி என்ன சொல்றானா, உன்னை எந்த நேரத்திலயும் நம்ப வேண்டாம்னு சொல்லி ரிஷு எவ்வளவோ சொன்னான், நான் தான் அதை கேட்காம இருந்துட்டேன். உனக்கெல்லாம் ஒரு கொலை பண்றதுங்கிறது விளையாட்டா போச்சு இல்ல, லல்லன் பூனம் 2 பேரும் நம்ம பிளான்லயே இல்ல, அவங்கள எதுக்காக நீ கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ரிஷு என்ன சொல்றானா, லல்லனும் பூனமும் ரொம்ப ஆபத்தானவங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இடைஞ்சலா இருந்தாங்க, அதனாலதான் அவங்கள கொலை பண்ணிட்டேன், உங்களுக்காக தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா கீழே மட்டும் குதிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்றான். அந்த நேரத்துல நம்ம மோன்டு சாச்சா வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராணி மேடம் கீழே குதிக்கிறதா இருந்தா என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்க போறாங்க, என்ன எதுக்காக ராணி மேடம் இங்க வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராணி என்ன சொல்றான்னா, என்ன மாதிரியே நீங்களும் இந்த பந்தயத்தை முடிச்சு வச்சுக்கிறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு எப்படி இவங்க பிளான் பண்ணாங்க, என்ன பிளான் பண்ணாங்கங்கறத சொல்றா. அன்னைக்கு நைட்டு அபிமன்யு ராணியை பிடிச்சு கீழே தள்ளி அவ கீழே விழுந்து இடிச்சு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. கரெக்டா அந்த நேரத்துக்கு ரிஷு ஓடி வந்திருப்பான். உடனே ராணியை தூக்கி தண்ணி எல்லாம் தெளிச்சு அவ மயக்கத்தை தெளிய வச்சுட்டு இப்ப 3 பேரும் சேர்ந்துதான் பிளான் பண்றாங்க. அபிமன்யு என்ன சொல்றானா, தினேஷ் பண்டித் எழுதின முதலையின் பிடியில் அப்படிங்கிற கதையை வச்சுதான் நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு ராணி ஒத்துக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான பிளானு, ஏற்கனவே இப்படி ஒரு முடிவு எடுத்துதான் உன் கை போச்சு, இப்ப திரும்பவும் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்றா. அதுக்கு ரிஷு வந்து, உனக்கு மோன்டு சாச்சாவை பத்தி தெரியாது, அவர் ஒரு விஷயத்த கையில எடுத்தாருன்னா கண்டிப்பா அதை முடிக்காம விட மாட்டாரு, நம்ம எவ்வளவு ஆழத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா நம்மள தோண்டி எடுத்து கொன்றுவாரு, நாம தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரிஷு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ராணியும் மலையில நினைச்சுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து என் புருஷன் கொன்றுவான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. இவங்களும் அந்த முதலையெல்லாம் ட்ராப் பண்ணி தூரமா கொண்டு போய் விட்டுட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்ஜ்ல இருந்தும் குதிக்கிறாங்க. இப்ப ஆத்துல தப்பிச்சு போகும்போது ராணியும் அபிமன்யு மட்டும் முன்னாடி போறாங்க. ரிஷுவால ரொம்ப தூரம் நீந்தி வர முடியல, அவன் பின்னாடியே இருக்கான். ராணி வந்து உடனே போய் ரிஷுவை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அபிமன்யு அனுப்பி வைக்கிறா. அபிமன்யு ரிஷு கிட்ட போகும்போது அந்த இடத்துல முதல்ல இருக்கிறத அபிமன்யு பாத்துக்கிறான். அந்த முதலையும் இவங்களை பாத்துட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. உடனே அபிமன்யு என்ன
பண்றான்னா ரிஷுவோட கையை கலட்டி தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அந்த முதல்ல நேரா ரிஷுவை போய் அட்டாக் பண்ணுது. ராணியும் அபிமன்யும் தண்ணில இருந்து வெளியே கரைக்கு வந்துடுறாங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிஷு முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற கவலையில இவ இங்க அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அபிமன்யும் நமக்கு இடைஞ்சலா இருந்தவன் கதையை நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ராணி என்ன சொல்றான்னா, கடைசியில ரிஷுவையும் கொன்னுட்டல, ரிஷு தான் எனக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த விபத்துக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கல, என்னாலயும் இவ்வளவு பெரிய துரோகத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. இவ அழுவுறத பார்த்தோன்னே அவன் என்ன சொல்றான்னா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ராணி அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ராணி வந்து, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா உனக்கு நான் எப்பவுமே கிடைக்க மாட்டேன், நீ என்ன வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா என் அன்பை உன்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இருந்து கீழே குதிச்சிடுறான். மோண்டு சாச்சாவை வர வச்சு இவன் பண்ண தப்பெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அபிமன்யுவை மாட்டி விட்டுட்டு இவளும் மேல இருந்து கீழே குதிச்சுட்டா. மத்த கான்ஸ்டபிள் கிட்ட ரெஸ்கியூ டீம் அனுப்பி கீழே பாடியை டேக் ஓவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு லல்லன், பூனம், அவங்க சித்தப்பா ஃபேமிலி, ரிஷு, இப்ப ராணி இத்தனை பேத்தையும் கொலை பண்ணிருக்கான்ல, அதனால அவனை அரெஸ்ட் பண்ணி நேரா ஏர்போர்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா பிளைட் மூலமா தான் இங்க இருந்து ஆக்ராவுக்கு போயாகணும். அங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து நதியில எங்க தேடியும் பாடி கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே அபிமன்யு வந்து மோண்டு சாச்சாவை பார்த்து, என்ன சார் பாடி கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறான். இப்ப அன்னைக்கு நிஜமாலுமே என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. அபிமன்யு வந்து ரிஷுவோட கையை கலட்டி தூக்கி வீசிட்டு எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிருப்பான்ல, அதுக்கப்புறம் இந்த முதல்ல வந்து ரிஷுவை அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருது. இவனும் உடனே வேகமா போய் கீழே தூக்கி வீசப்பட்ட அந்த கையை எடுத்து கரெக்டா முதல்ல தாக்க வரும்போது முதலையோட வாயில செங்குத்தா நிறுத்தி வச்சிடறான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கால ஆன கைங்கிறதுனால அது முதலையோட வாயை கிழிச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் ரிஷுவும் தப்பிச்சு வந்திருப்பான். ஸ்கூல்ல பசங்களோட ஹோம்ஒர்க் நோட் எல்லாம் செக் பண்ணும்போது எப்பவும் ரிஷுவும் ராணியும் மீட் பண்றதுக்கு தினேஷ் பண்டித் கதையில இருந்து சில வரிகள்லாம் எழுதி வச்சு அதுல இருக்கிற குழுவை வச்சுதானே போய் மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நோட்லயும் சில வரிகள்லாம் எழுதிருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துக்கும் போறா. அங்க போனா ரிஷு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அபிமன்யு பிளான் பண்ணி ரிஷுவை முதல்ல கிட்ட மாட்டி விட்டுருக்காங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் மோண்டு சாச்சாவுக்கும் அந்த புக்கை அனுப்பி அவரையும் இங்க வர வச்சு பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டு அவளும் மேல இருந்து கீழே குதிச்சிருப்பா. இப்ப கீழே குதிச்ச ராணியை தான் காமிக்கிறாங்க. நதியில இருந்து அழகா எந்திரிச்சு வர்றா. அங்க வந்து ஏதோ ஊர்வலம் மாதிரி நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப ராணிக்கு பின்னாடி இருந்து ரிஷு வரான். ரெண்டு பேரும் சந்தோஷமா கைய கோத்துக்கிட்டு திரும்பவும் போலீஸ் கண்ல மண்ணை தூவி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இப்ப இதோட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அபிமன்யுவை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு பிளைட்ல போய்கிட்டு இருக்கும் போது அபிமன்யு என்ன சொல்றான்னா, நம்ம வாழணும்னா செத்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னதை வச்சே எனக்கே ஆப்படிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் தெரிய வருது தினேஷ் பண்டித்துங்கிறது அபிமன்யுவோட அப்பாங்கிறது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கதைகள் எல்லாத்தையுமே அபிமன்யு தான் கண்டினியூ பண்ணி எழுதிட்டு இருந்திருப்பான். இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் பிடிச்சதா? பயங்கரமா இருந்துச்சா? இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பை.